ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். த்ரோட் சுத்தமாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 நாளாக நல்ல பனி. நீங்களும் இதை ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கு தொண்டை இப்படி ஆகிடுச்சா? அதுக்கு என்ன ரெமெடி எடுத்தீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தைப்பூசத்துக்கு செஞ்ச வடை மீந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மசால் வடை ஒரு 7-8 வடை மீந்துருச்சு. அதை வச்சு சூப்பராக ஒரு ரெசிபி பண்ணலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வடை நான் நைட்டு தான் செஞ்சேன் அன்றைக்கி தைப்பூசத்துக்கு. அதனால தான் மீந்துருச்சு. டேயில் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க போக வர சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி ஒன்று நறுக்கி போட்டுக்கிட்டேன். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வடையில் உப்பு இருக்குது, அதனால் இதில் சும்மா கொஞ்சோண்டு, அப்போ தான் இந்த தக்காளி வெங்காயம் நல்லா மேஷ் ஆகும். இது வதக்கிட்ட பிறகு இது கூட கொஞ்சமாக மஞ்சப்பொடி, சீரகப்பொடி கொஞ்சம், ஏன்னா ஜீரணம் ஆகணும் இல்லைங்களா, அதையும் போட்டுட்டு கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். வடையிலே நான் பச்சை மிளகா போட்டதுனால இங்கே மிளகாத்தூள் எதுவும் போட்டுக்கல. இது நல்லா வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு வதக்கிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டேன். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும், நல்லா மேஷ் ஆகிருக்கும். ஸோ கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கொதிக்கிற நேரத்தில் நம்ம இந்த வடையை பிச்சு வச்சுக்கலாம். 1 2 ரொம்ப தூளாக வேண்டாம், அப்படியே ஒரு 2 3 அந்த மாதிரி நம்ம பிச்சு வச்சுக்கலாம். இது எப்படி ஒரு 5 நிமிஷம் ஆகும் கொதிக்கிறதுக்கு. அப்போ கொதித்த பிறகு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகிட்டு இருக்கும். வடையை ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி புட்டு வச்சுக்கோங்க. சூப்பராக வடையை புட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம அப்படியே கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, அந்த தக்காளி கிரேவி அதில் எடுத்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சும்மா கம கம கமன்னு வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் லெமன் சாதம் தான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. ஸோ லெமன் சாதத்துக்கு இந்த வடை தொக்கு வேறு லெவலில் இருந்ததுங்க. அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதில் நான் தேங்காயெல்லாம் எதுவுமே அரைச்சி விடலை. சாதா தக்காளி வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிட்டு இந்த வடையும் இதில் போட்டுட்டு நல்லா 2 பெரட்டினேன். கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் இருந்தால் அதை கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இப்படியே விட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.